ஆரம்பமாகின்றது சிந்தனை நேரம். வணக்கம் தமிழக்கா, வாங்க. உற்சாக வணக்கம் பாணி. மும்மத சிந்தனை நேரத்தில் தியான தேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை வணக்கம் தோப்பாளினி சௌமல கல்விராஜன் அவர்களுக்கும் காமுக தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதுகள் நல்லா மோகன் அவர்களுக்கும் எனது பாமுகளுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் ஜீவமந்தி தியானடி. இன்று பாஸ்கா காலத்தில் 3ஆம் வாரத்தில் முதலாம் நாள் திங்கட்கிழமை. எனது ஆக்கம் 1999. கிறிஸ்தவ நற்சிந்தனை வைகாசி மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதமாக அமைகின்றது. காட்சி தந்து சாட்சி பகரும் அன்னை. மனிதர்களின் தனி மனிதத்துவ துயரங்கள் அதிகரிக்கின்ற பொழுதும் அமைதியும் மகிழ்ச்சியும் உறவும் கெட்டு மானிட சமூகம் சீர்குலைகின்ற போதும் கன்னிமரியா காட்சி கொடுத்து சீர்நிலை கொண்டு வந்தவா. மனிதனுக்கு நோயினால் துன்பமும் துயரமும் வருகிற பொழுதெல்லாம் அவர்களை குணப்படுத்த தன் இயேசு வழியாக பெற்றுக் கொடுத்தவர். லூர்துவதியில் இளைச்சிறுமி பிரணயத்தம்மாளுக்கு 1858ஆம் ஆண்டு அன்னை காட்சி கொடுத்தார். 20ஆம் நூற்றாண்டில் போர்களாலும் கொள்ள நோய்களாலும் மக்கள் புரட்சி இயக்கங்களாலும் அரசியல் சூழ்ச்சிகளால் நிறைந்த ஆண்டு. எப்போதும் இல்லாத அளவுக்கு 30 ஆண்டுகள் 2 மிகப்பெரிய உலகப் பொருளை சந்தித்த நூற்றாண்டு. வறுமையும் கொள்ளை நோய்களும் போர்களின் அழிவும் உறவுகளின் பிரிவும் ஏற்பட்டன. இந்த பின்னணியில் தான் 1917ஆம் ஆண்டு பட்டிமா நகரிலே 3 சிறுவர்களுக்கு லூசியா, யசிந்தா, பிரான்சிஸ் ஆகியவர்களுக்கு மாதா காட்சி கொடுத்தவர். தினமும் சுகமாலை சொல்லினால் உங்களுக்கு உலகத்துக்கே அது நன்மை கிடைக்கும் என்று சொல்லி மறைந்தவா. எனவே நாங்களும் தினமும் ஒரு சுகமாலையாவது சொல்லி நாங்கள் மாதாவுக்கு ஒப்பு கொடுத்து இந்த மாதத்தை அவருக்காக தியானிப்போமாக. நன்றி, வணக்கம். கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம் தியானதேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம் வணக்கம் வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1661 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தை புனித யோவான் எழுதியது அதிகாரம் 6 திருவசனங்கள் 22 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்தபின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டு இருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்துக்கு அருகில் திபேரியாவில் இருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகூமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ராபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகின்றீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தன் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உனக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, தங்கள் வயிற்றுக்காக உணவை தேடி அலைகின்ற மக்கள் கூட்டத்தை பார்த்த இயேசு பரிதாபப்படுகின்றார். தன்னுடைய புதுமையின் பொருளை அறிந்து கொள்ளாமல் பசி ஆறுவதற்காக என்னை தேடி வருகின்றார்களே என்ற வேதனை. உடற்பசியை மட்டுமல்ல, ஆன்மீக பசியை போக்குவதே இயேசுவின் நோக்கம்.
தன்னை நம்புவதன் மூலமாக மட்டுமே தங்கள் ஆன்மீக பசியை தணிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளாமல் மக்கள் இருக்கின்றார்களே என்று வேதனை அடைகின்றார். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகில் மனிதன் நிம்மதியின்றி அலைந்து கொண்டிருக்கின்றான், அனுபவித்துக் கொண்டும் இருக்கின்றோம். நமக்கு நிம்மதி தருவது ஆன்மீகம் மட்டுமல்ல, நமக்கு நிம்மதி தருவது ஆன்மீகம் மட்டுமே. இந்த ஆன்மீகத்தின் நிறைவு நமக்கு மீட்பு பெற்றுத்தந்த இயேசு கிறிஸ்து. அவர்களே முழு நம்பிக்கை வைத்து நம்மையே கையளிப்போம். சுயநலம் ஒன்றையே தாரக மந்திரமாக கொண்டு நேர்மையற்று சென்று கொண்டிருக்கும் நவீன உலகில் ஆன்மாவின் தேவையை அறிந்து அதை நிறைவேற்றி தருவது ஒவ்வொரு மனிதரின் கடமையாகும். வாழ்வை வெறுப்போரும் கோபத்தோடு அணுகுவதற்கு ஆன்மாவின் மீது அக்கறை கொள்ளாமையும் ஒரு காரணமாகும். எனவே நமது ஆன்மாவிற்கு மகிழ்வதரும் ஆண்டவரை தேடும் உள்ளத்தை பெற்றுக்கொள்ள இறைவனை சரணடைவோம். அன்னையின் நினைவில் நாங்கள். அன்னை என்றாலே அன்பை பொழிந்து அரவணைப்பவள். அழுகின்ற குழந்தையின் குரலொலி கேட்டு விரைந்தோடி அமுதூட்டி சீராட்டி தாளாட்டி ஆறுதலையும் அன்பையும் அளிப்பவர் தாய். தனது என எண்ணாமல் தன் பிள்ளைகள் நலமுடன் வாழ தன் வாழ்வை தியாகமாக்கிட தயங்காதவள். இத்தியாக உள்ளம் கொண்ட அன்னை மரியா இயேசுவின் தாய் மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே தாய்தான். இறை திட்டத்தை ஏற்று உடனிருந்து ஊக்குவித்து இறைவனோடு இணைந்து வாழ்வு அன்னை மரியா நம் தேவைகளில் நமக்காக பரிந்து பேசி இறைவனிடமிருந்து அருளையும் ஆசிரையும் பெற்று தருபவர். இயேசுவின் இறப்பு சீடர்களை அச்சுறுத்திய வேளையில் அவர்களுடன் கூட இருந்து செபிக்கையில் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். இன்றும் நம் தாய் திருச்சபை புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க செவித்துக் கொண்டிருக்கும் இந்த நாட்களில் அன்னை மரியா அவர்களுடன் கூட இருந்து அவர்களை உறுதிப்படுத்த வேண்டுமென நாங்களும் அன்னை வழியாக இறைவனிடம் வேண்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்வின் நாமுதமே மண்ணின் அரசியே மாந்தர் வாழ்வு மலரவே மகனை தந்தாய் தாயே புனித பூவே வாழ்க புவியோர் தாயே வாழ்க மானிடர் மகிழ்வே வாழ்க மரியே வாழ்க 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 மரியே வாழ்க தெய்வ குரலகே முழங்கும் சங்கே வாழ்க அன்னையாயிரை அழைக்கும் அன்பே வாழ்க புனித பூவே வாழ்க பூமியோ தாயே வாழ்க மானிடர் மகிழ்வே வாழ்க மரியே வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதுநிலை இந்த இறைவேண்டலை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்து மேம்பட்டு ஒன்று விளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தாமரர் அவர்களே பாணிமோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அன்போடு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.
நன்றி வணக்கம் நெய்வேஸ்பிரிட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் புதிய ஒரு காலை பொழுதில் எங்களை எல்லோரையும் இணைத்த இறைவனுக்கு நன்றி கூறி பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இன்று 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 24 25 முடிய. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை செய்வார். சகோதர சகோதரிகளே, எங்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள். அன்பான இறை உறவுகளே, தொடர்ந்து இந்த பாடலை பாருங்கள். பயப்படாதே, கடவுள் உங்களோடு இருக்கின்றார். அவர் எங்களோடு இருந்தால் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? சில விஷயங்கள் காலதாமதமாக நமக்கு கிடைக்கலாம். அந்த பொறுமையை நாங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் கடவுள் நமக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வார், தர வேண்டிய நேரத்தில் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். சிறு சிறு விஷயங்களில் கூடி நாங்கள் எங்களுடைய பொறுமைகளை இழக்கின்றோம். இன்னும் எங்களுக்கு இது இவ்வளவு காலம் நாங்கள் மன்றாடுகின்றோம், கேட்கின்றோம், திருப்பலிக்கு செல்கின்றோம், எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று மனம் தளர்ந்து போய் ஒரு கணம் நாங்கள் கடவுளை பேசுகின்றோம், கடவுளை வெறுக்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல, எதுவும் உடனே நமக்கு கிடைக்காது. பிறந்த குழந்தை உடனே எழுந்து நடப்பதில்லை. அதே போல் நாங்கள் காலத்திற்காக காத்திருக்க வேண்டும். எங்களுடைய காலம் வரும் வரை நாங்கள் காத்திருந்தால் நிச்சயமாக கடவுள் நமக்கு செய்வார். கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் இயேசு. அதேபோல் நாம் நம் வாழ்வில் வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் அன்போடு வரவேற்கும் பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். எந்த விதமான சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து போகக்கூடாது. மனம் தளராமல் நாம் திடமாக இருக்க கடவுள் எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, நன்றி. மிக்க மிக்க நன்றி அண்ணா அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி தோமலர் கல்விராஜன், நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? வணக்கம் பாலன், நான் மிக உற்சாகமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள்? நாங்கள் நிறைய உற்சாகத்தோடும் நலத்தோடும் இருக்கிறோம். நன்றி சகோதரி. சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு நன்றி சகோதரி திருமதி கடவாணி மோகனுக்கும் கால வணக்கங்களையும் சுயநலங்களையும் விசாரித்தபடி இந்த நாளைக்கான தந்த உலக ரட்சகருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நரமோகனுக்கும் மன்னிக்க வேணும். பாமோத்தின் அதிபர் திருவாளர் நரமோகனுக்கும் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு சகோதரி லண்டன்லேருந்து ஈச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நஜத்தோட இலக்கம் சகோதரி 505 சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காடுங்க சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 10-23 முடிய. இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிடக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுகமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுகமாக்கி கொள்ளுங்கள். ஓய்வு நாளிலே
அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இயேசு அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் இயேசுவால் செய்யப்பட்ட சகல மகிமையான செயல்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். மேலும் இயேசு, தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இயேசு எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர்தானா என்று கேட்டார். அதற்கு அவர், அப்பொழுது ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர்தானோ என்று கேட்டார். அதற்கு அவர், தொடர்ச்சி சகோதரி தானே தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடம். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழைத்திடும் பலனை பெற்றிடுவாய். ஆமென். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழைத்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். அன்பான தகப்பனே, இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காலத்தில் கிருபைகளுக்காக மீண்டும் ஒரு இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கொடிநாள்களை சொல்லிக் கொண்டு, தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் சரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வெளியே சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் தகப்பனை எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களுடைய பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களது தயவு இருக்கணும் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்குள்ளோ பிரச்சனைகளோ
கொள்ளை நோய்களை ஏற்படாவண்ணன் ராஜா நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து பாதுகாப்பாளத்தோடு ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் தினமும் பார்த்து வருவமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக அணைத்துக் கொண்டிருப்பதற்காகவும் மீண்டும் ஒரு முறை இயேசுராஜனுக்கு கோடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் தப்பி தங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ஒரு பரிசுத்தம் உள்ள கல்வாரி யுத்தத்தினால் நீங்கள் ஒவ்வொருவரையும் பேராக கழுவி ஆசிரியை கொண்டு ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் எல்லோருடைய பாவங்களை கழுவி ஆசிரியமைக்காகவும் மீண்டும் ஒரு இயேசுராஜனுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் இறைந்த ஞானத்தையும் ஆண்டு வினாடியும் உங்களது பாதுகாப்பில் வேறவங்களோடு கூடவே இருந்து வளர்த்த முடிஞ்சு ராஜா. அதற்கான செலுத்துவன் தகப்பனே மற்றும் தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தவன் சொல்லி இயேசப்பாவை எடுத்துக்கொண்டு விடவர நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் பாலன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். இன்று சிந்தனை தந்த ஞானதேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், அதா அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். பொது சிந்தனை யாராவது இருந்தால் ஓடியாருங்கள். செல்வி நித்யானந்தன் அவர்களே வணக்கம். வணக்கம் பாணி. வணக்கம் வணக்கம். ஜேம்ஸ் ஆல்சன் ஆரம்பத்தில் நின்றிருந்தார் இல்லையா ஐயா நிற்கும் பொழுது? நானும் கண்டிருந்தேன், பின்பு காணவில்லை. அவரை பார்த்து தான் சர்மானா சொன்னார் டேவிட் அண்ணா நிற்கிறார் என்று. ஆனால் டேவிட் அண்ணா இல்லை, டேவிட் அண்ணா ஹாலிடே. ஆகவே உங்கள் பொது சிந்தனையை தாருங்கள் அக்கா. காலையில் இல்ல பாணி, காலையில் நான் சில பேருக்கு வணக்கம், அது என்னவோ தெரிய காலம் எழும்பினவுடனே மனதுல வரும் பாணி. ஐவர் தான், நிறைய பேர் இல்லை, ஐவர் தான். அந்த ஐவரையும் ஏதோ உண்மையா சொல்ல போனா காலம் எழும்பி கடவுளை கும்பிடைக்கு முன்னமே வணக்கம் போடுற பழக்கம் தான் எனக்கு. அது சரியோ புள்ளியோ எனக்கு இருக்கிறது. அநேகமானருக்கு பெட்ல எழும்புறவன்டே செய்து போட்டாங்க கடவுளை கும்பிடுறது. ஆமா, அந்த பழக்கம் தான் எனக்கு. ஆனா அதில் ஒருவர் என்றாலும் அது வராவிட்டால் அது ஏதோ அந்த மனதுல ஏதோ ஒரு கவலை மாதிரி. ஆனா அது வரக்கூடாது. ஆனா எனக்கு அப்படியான ஒரு இது வரும். ஐயோ கோபம், அதுக்குள்ள இது வேற சிந்தனை வரும். என்னோட கோபமோ அல்ல நானே தெரியாம செய்து போட்டனோ, அந்த அப்படியான ஒரு என்ன சொல்ற ஒரு தளம்பல் நிலம் மனதுக்குள் வரும். அதைத்தான் இன்று சிந்தனையாக இணைத்தேன். அது சரியோ பிள்ளையோ தெரியும், அவர்களுக்கு எத்தனை வேலை இருக்கும் அதை இணைப்பது. உண்மையாக இப்ப உதாரணமா உங்களுக்கு போடுறதுனா நீங்கள் அன்று முழுவதும் போடாவிட்டால் உங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கும். நீங்கள் டெலிபோன் பார்க்க மாட்டீங்க, எத்தனையோ இருக்கும். இல்லை அது மட்டும் இல்லை. இப்போ சனி ஞாயிற்றுக்கிழமையில உண்மையிலேயே எனக்கு அது கொஞ்சம் தவறுதல் விட்டுருவேன். ஏன்னா அது எழுதணும். இப்போ மற்ற நாட்கள்லாம் அது எழுந்துட்டு சனி ஞாயிறு பல பிரச்சனைகள் இது தோழிகள் வந்து சேர்ந்தானே. அப்போ குறைவு நான் போடுறது இருந்தாலும் லேட்டாண்டாலும் ஒரு முறை போட்டுருவேன். போட்டவர்கள் போடுவேன். உண்மைதான் பாணி. ஆனா இன்னொரு மனம் அது சரி செய்ய நாள் செல்லும் போல ஏதோ தெரியும். ஆனா அது கூடாத பழக்கம் என்பது எனக்கு நிறைய தெரியும். இல்லை அப்படி ஒன்றும் நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் அதுவும் இப்போ நிறைய குரூப்புகளுக்குள் இருக்கிறவர்களுக்கு எதுக்குள்ளே போகிற பாலனண்ணா நனா மூன்ற பேரை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது. வளமே சொல்றவர் ஏதோ ஒன்றுக்கு இப்ப போயிருக்கிறார். அவரை பேர் தான் வந்தது தெரியல. அப்படி கஷ்டப்படுறாருன்ட்டு. அப்ப அதான் நான் நினைக்கிறது. இப்ப பல இதுகளுக்குள்ளேயும் போறவர்கள் என்ன செய்யணும்னா எழுதி வைக்கலாம். இந்த ரேடியோ பேர் இது, இந்த ரேடியோ முதலாளி வேற என்ன சொன்னா பிரச்சனை இருக்காது. எல்லாத்துக்கும் போனா அவர் கன்ஃபியூஸ் வருதான். அதைத்தான் நானும் அதைத்தான் நினைத்தேன். பாடலவர்கள் ஏன் கஷ்டப்படுறாரு நினைத்து அதையும் ஒரு சுவாரஸ்யமாக கூறிக்கொண்டு வாரு. சரி, நேற்று பின்னருமே அழகிய மலர்களுக்கு காணும் ஒரு ஆளை தவிர மற்ற யாரையுமே காணும். நான் வெளியில் நிச்சயமாக ஒருக்கா போக வேணும், ஒருவரை பார்க்க வேணுமெண்டா போல பிள்ளைகளுடன் போய்விட்டேன் பாணி.
தூர இடம் தான். ஆகவே அதனால் தான் தகவலை நான் போட்டிருக்கலாம், ஆனால் பார்த்தோம் தர்ஜினி மட்டும்தான் நிறைவில் வந்தார். அப்புறம் மற்றது ராஜினியும் தெரியலையா? இல்லை, ராஜினி அக்காட நிலைமை என்னன்னு தெரியல இது வரைக்கும். சரி சரி. இல்லை, அவரும் வரையில் ஒருத்தரும் வரையில் நேற்று பெரியவர்கள் அவர் மட்டும்தான் வந்திருந்தார் ரஜினி அவர்கள். யோசித்தேன். நன்றி 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 வணக்கம். நன்றி வணக்கம். என் பக்கமாக வந்தது இந்த பெரியவர்கள் இந்த பச்சை பொய் சொல்கிறேன்னு சொல்லுவேன் தானே. ஆமா, பச்சை பொய் சொல்கிறது என்னட்டு எனக்கு உண்மையிலே விடாங்கல்ல. இப்போ பொய் சொன்னீங்கன்னா பிடிபடாமல் இருக்கணும். இப்போ தாமரக்கா நான் அன்றைக்கு இங்கே வரமாட்டேன்னு போட்டு வேற ஒரு இடத்த வடை சாப்பிட்ருப்பீங்க, சரியா? ஆனால் சொல்கிறது வேற ரீசன் சொல்லுவீங்க. எனக்கு சோமில் வரல, மணி வரல. நான் இன்னொரு இடத்த வடை சாப்பிட்ருப்பீங்க, இல்லாட்டி பாயசம் குடிச்சிருப்பீங்க. அதை தூக்கி நீங்கள் எங்கேயாவது போடுவீங்க. அதை பார்த்து போட்டு நாங்கள் இது என்ன இந்த மனுஷன் இப்படி போய் சொல்லுது ஏன் சொல்லியிருக்கலாம் தானே. அப்போ இந்த பெரியவர்களாகிய கொஞ்சம் பேர் கொஞ்ச நாளாக பார்க்குறேன் என்னவோ நாங்கள் எங்களுக்கு உலகமே தெரியாதான், நாங்கள் கிணத்து தவளையில நினைப்பு தானே கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு ஒன்றை சொல்கிறது செய்கிறது என்னவோ. ஆனால் அது செய்யுங்க, பிரச்சனை இல்லை, அது உங்களோட பிரச்சனை. ஆனால் அதை பிடிப்படாமல் செய்யறது சொல்லிட்டு ஒனஸ்டா நேர்மையா ஓகே இன்றைக்கு எனக்கு இது இருக்குது, நான் வர இல்லை, விஷயம் முடிஞ்சு. நான் செய்யல, விஷயம் முடிஞ்சு. இவர்கள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் யோசிக்கிறது. இப்போ 4 தொகுப்பாளர்கள் இப்போதே சொல்லிட்டார்கள், 1 2 3 தொகுப்பாளர்கள் அவர்கள் 2 மாதத்துக்கு முதலே சொல்லிட்டார்கள் நாங்கள் ஹாலிடேக்கு போகிறோமானி என்று சொல்லி. இப்போ அப்படி சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. அவர்கள் டிக்கெட்டு போட்டார்கள், சொன்னார்கள், போய் வருவார்கள், விஷயம் முடிஞ்சு. அதுக்கேற்ற மாதிரி நானே இன்னொழுங்கு செய்து கொள்ளலாம். ஆரோ நீங்களோ ஆரோ இது இறக்க பறக்க போய் நின்று கொண்டு என்னத்த சொல்கிறது. சரி, அதுவும் சொல்லாம் போவார்களாம், பிறகு போடுவார்களாம். அதை நாங்கள் பார்த்துப்பட்டா ஆவணம் கொண்டிருப்போம்மா. இல்லை ஹொரடையே ஒழிச்சு போக மட்டும் கேட்குறேன் கூட. அவர்களுடைய நேரம் அது சரி உண்மையாக. வஜிதா அவர்கள் எப்போ சொல்லிட்டார், செல்வியக்கா எப்போ சொல்லிட்டார், ஜெயமலர் எப்போ சொல்லிட்டார், ஜெயராஜன் அவர்கள் எப்போ சொல்லிட்டு தான் எப்பவும் செய்கிறார். திடீரெண்டு போக்குள்ள கூட அவர் மெசேஜ் போடுறார், இன்றைக்கு பயணமானி திடீரெண்டு தான், ஆனால் இத்தனைக்கு வருவேன் சொல்லி. அது ஒரு நேர்மை. ஃப்ளைட்டு போகிறார்கள் திடீரெனு ஓடி போகலாம். அது எப்படி போகிறேன். இப்போ நானும் யோசிக்கப்பேன் திடீர்னு உண்மையிலேயே இந்த திடீர் டிக்கெட்டு உண்மை. நான் போனது உண்மை, திடீரெனு போனது உடனே சொன்னேன் நான் திடீரெனு இல்லை. அது தெரிஞ்ச விஷயம் இல்லை. சிலர் திடீரென்னு எடுக்கலாம். அப்போ திடீர் டிக்கெட் போடுறவர்களும் இருக்கிறார்களோ, சீப்பாக போடுறவர்கள் இருக்கிறார்களோ, கொஞ்சம் அரைஞ்சு பிடிக்கணும். அதையே நாங்கள் கொஞ்சம் அரைஞ்சு பிடிச்சா நல்லா தானே. 2 போட்டில் டிக்கெட்டு குறைய வருது உண்டு அப்படியும் இருக்குமோ தெரியல. அப்போ நீங்கள் பஸ்ஸில் போக்குள்ள கூட காரில் போக்குள்ள கூட போட தெரியாது தெரியா. அப்போ சிலர் அந்த செய்யலை பார்க்க யோசிக்கிறது, ஏன் இப்படி மனிதர்கள் ஏன் போய் சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் தத்துவம் கதைப்போம், நாங்கள் சொல்லுவோம். ஊருக்கு உபதேசம் உண்மைக்கு இல்லையா ஐயா சொல்லுவார். ஏதோ ஒரு இதில் பட்டிமன்றமோ ஏதோ ஒன்றில் சொன்னுவாராம், பூசணிக்காய் சாப்பிடாதீங்க, உடலும்புக்கு நல்லதில்லை இந்த காலநிலையிலன்ட்டு. வீட்டை வந்து கேட்பாராம், சாம்பாரில் எல்லாம் இருக்கு, இங்கே பூசணிக்காய் காண வேண்டு என்றது போலத்தான் ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு இல்லை அடி சாமி என்ற மாதிரி போயிடுது. செல்வி நித்யானந்தன் இருக்கிறார்கள் வாணி, அந்த சத்தத்தை காணவில்லை. நான் சொன்ன உபதேசம் ஊருக்கடி நமக்கு இல்லை, நீ எல்லாத்தையும் ஆக்கி போடு எனக்குன்னு சொன்னார் ஐயர் ஒரு ஆள். அதான் சொன்னேன் நான். அதான் நீங்க சொன்னது மற்றது சாப்பிடுறதுக்கு அடி. நான் அதை சொன்னது ஊருக்கு தான் நான் சொன்னேன், நமக்கு இல்லை, நீ அதான் மற்றது சமைச்சு தான்னு சொன்னாராம் வீட்டுக்கு வந்து. இப்போ நீங்கள் ஒழிச்சிருக்கிறீங்க காலங்காத்த. நான் ஒழிச்சில்ல வாணி, அந்த லேப்டாப்ல எனக்கு அந்த சார்ஜ் பேட்டரி அது வீக்காக போயிட்டு போயிருக்கு, சார்ஜ் இறங்கிட்டு நான் இப்போ என்னோட ஐஃபோன்கிட்ட போட்டுருக்குறேன். சரி, செல்வியாக்கா வேலம் போட்டாச்சு 3 தரம். ஒழிக்கவே இல்லை, நான் ஒழிக்கவே இந்த கேள்விக்கணை இருக்கா, அறிவுக்கணஞ்சம் இன்று அறிவுக்கணஞ்சம் இல்லை, புதன்கிழமை 9 மணிக்கு இருக்கு. ஓ அது சொன்னீங்க. இப்ப கேள்விக்கணை இருக்கா, செல்வி நடத்துறவா? இல்லை இல்லை இன்றைக்கு இல்லை. இப்போ என்ன பறவை இருக்கு, பாம்பு ஒருவர் வந்து குதிக்கிறார் 6 பாருங்க கேளுங்கோ. குதிக்கிறவர் யாருண்டு நாங்களும் பார்ப்போம். சரி சரி, கம்மி வீட்டில் வச்சு பேசுகிறீங்களா தெரியல, இல்லை நித்திரை தெரியா, இல்லை இலங்கையிலேருந்து ஃபோன் வந்துருக்கும் பெட்டிக்குள்ளே. பாட்டி எனக்கு இந்த போலை மறந்துருப்பீங்க, இல்லாட்டி மறந்துருப்பீங்க பாட்டி, அந்த பெட்டிக்குள்ளே கொஞ்சம் அதையும் போனுங்கண்டு ஃபோனுகள் வந்து கொண்டு இருக்கும். அதை மறந்த பொருளை வைக்கிறாரு தெரியல. பாலன் அண்ணா வணக்கம்.
வணக்கம் சோதரி, மன்னிக்க வேண்டும். என்னண்டா நான் ஒரு யூடியூப்ல ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு நான் இலங்கையில அடிக்கடி தொடரா போடுறவேல் அது பச்சை கஞ்சல் வீட்டுல ஃபேன் இருக்குது, ரூமுக்கு ஃபேன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது. சரி 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 அது நான் பார்த்தேன். அதான் அந்த கஞ்ச குணம் பண்றது அது நல்ல சிரிப்பு. நானும் சிரிச்சிருச்சு அது பார்த்து நல்லா செய்யறாரு. அவ்வளவு கஞ்ச குணம். புரிச்சு இருக்குது, ஆனா பக்கத்து வீட்டுலாம் தண்ணி வச்சு எடுப்பேன். ஃபேன் இருக்குது, ஆனா விசிறியெல்லாம் விசுக்குவேன். சரம் ஒரு சரத்தை 7 வருஷமா கட்டுறேன், சும்மா இல்ல 15 வருஷமா ஒரு சரம் 15 வருஷம். இல்ல இல்ல நம்ம கூட பிடிக்காம கமக்கட்டுக்க வச்சு கொண்டு போவீங்க. மழை கூட பிடிச்சா கூட பிடிக்கும், கூட பழுதா போயிடும். செருப்பு தேஞ்சு கொண்டுட்டு அதையும் கையில் நல்லா அடிக்கிறாங்க. மகனுக்கு வந்து பழக்கப்படுது. சைக்கிள் இருக்க சைக்கிள உருட்டிக்கன்னு வந்துடாம அப்ப அவங்க டயர் தேஞ்சு போயிடும். அந்த அந்த முடிக்க போட்டுதான் இந்த கணக்கு வந்து நம்மவர்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள் தானே. இப்ப செட்டிய வாக்குவார்கள், பிள்ளைக்கு ஆக்கிடம் இல்ல. சரியா, பிள்ளைகள் ஆக்கிட கூடும். இரண்டாவது துள்ளி விளையாடி இங்கேயும் பல பேர் இருக்கிறீங்க. செட்டிய வாங்கி போட்டு அதுக்கு மேல துணியை விரிச்சு போட்டு இருக்கிறதுக்கு, செட்டி வாங்குறதே இருக்கிறதுக்காக அதுக்கு மேல ஒரு துணி. ஆனா 2 ரீசன் இருக்கும். 2 ரீசன். ஒன்று என்னன்னா, அந்த செட்டியல் பலதா போன செட்டியெல்லாம் இருக்கும், அந்த வெடிச்சு அப்படி இப்படி எண்டும் இருக்கும். அதுக்கும் கவர் பண்றது. ஆனா சிலர் வாங்கிட்டு அது டஸ்ட் படக்கூடாது, பிள்ளை இன்னும் கால் படக்கூடாது. 2 ரீசனும் இருக்கும். அப்ப அதை நாங்கள் எடுத்து பார்த்தா தான் அது விஷயம் என்னடா எல்லாம் அப்படியும் இருக்கு. இப்படி கோயில் வழியா சாப்பிடுறாங்க. கோயில் வழியா சாப்பிடுறதா என்ன போய் கோயில் வழியா கோயில் சாப்பிடுவாங்க. இல்ல நம்ம மத்தியிலும் இருக்குதா, இங்க வெளிநாட்டிலயும் இருக்கிறாங்க. சமைக்காம கோயில் வழியா சாப்பிட்றாக்களும் இருக்கணும் தானே. கிச்சனை மற்றவன் பார்க்குறதுக்கு செய்திருப்போம். லைட்டு ஸ்பாட் லைட் அப்படி இப்படி எல்லாம் போட்டு செய்திருப்போம். ஆனால் மீன் எனக்கு பிடிச்ச மீன் பொரியலோ எனக்கு பிடிச்ச சமையலோ சமைச்சு சாப்பிட மாட்டேன். வெளியில கொண்டு போய் சமைச்சு கிளீனா இருக்கு. நண்டா அங்க சமைக்கிறேன் சமைக்கிறாக்களோட இதுகள் துப்புரவு இல்லாம தானே இருக்கு. நடுவில் வந்து அடுப்பு எரிக்க புகையால முடிச்சு கரப்பாத்தான் அதுக்கு வர கேள்வி நடக்கும். இதான் நீங்க கலவர இல்லையே, எப்படி என்ன வளர்ந்து போடாக்குது. உனக்கு சமைச்சு சாப்பிட உண்ட வீட பழுதாகுதுன்ற இந்த வீட்டை வந்து நீ தான் பழுதாக்குனது. சரியா, நீ வந்து கேள்வி கேட்குறான்னு சொல்ல வேண்டிய பிள்ளைகள்கிட்ட. அனாக்கா என்ன சொன்னீங்க சொல்லுங்க. இல்ல சமையல் வந்து சில பேர் என்ன செய்யறேன்னா வீட்டை வடிவா கட்டி எல்லாம் வச்சு போட்டு கார்டனுக்கு சமைக்கிறேன். கார்டனுக்குள்ள போய் அப்ப நாங்களே அதை கட்டினோம். எங்கட அன்றாட தேவைக்குத்தானே நாங்க ஒரு வீட்டை கட்டினோம், ஒரு கிச்சனை செய்தோம். அப்ப அதை கூடிய அனுபவிக்க முடியாம நாங்களே இருக்க வேணும் மற்றவன் பாக்குறதுக்கு. அதுல நாங்க உடன்பாடு இல்லை. என்னன்னா ஒரு வாழ்க்கைக்கு தேவையா அத்தியாவசியமான ஒரு வீட்டை கட்டி போட்டு அந்த வீட்லயே சமைக்க முடியாம ஒரு வெளியில சமைக்கிறது அது என்ன இது? அதுதான் ஒரு மனுஷனை ஒரு ஆசைக்கு ஒரு டேஸ்டுக்கு தான் சமைச்சு சாப்பிடுறது. இப்ப வெளியில என்ன செய்யணும்டா, கொண்டு போய் அந்த ஏர் ஃப்ரையர் அந்த இதை வைக்கணும், அந்த என்ன கேஸ் அடுப்பை வைக்கணும். அல்லது ஒரு மனுஷன் செய்தது பயங்கர காத்து மழையும் புயலும் ஒரு முறை அங்கே போனால் வீடை பொறிச்சா எப்படியும் சமையல் மணக்குந்தான் மணக்கத்தான் வேணும், அதான் சமையல். சரியா, அதுக்கப்புறம் கிளீன் பண்ணலாம், அதுக்கப்புறம் கிளீன் பண்ணுங்க பண்ணாமல் இல்லை வாரவன் நீ முகப்பத்து நினைச்சிடும். அப்போ இன்னைக்குள்ள புறா பார்த்தா பொரியல்ல சொன்னார், குடையை பிடிச்சி கொண்டு தான் வெளியில் போயிடுச்சான். இந்த சாப்பாடு எங்களுக்கு இதை வேண்டு கேட்டேன். குடை பிடிச்சி ஏன்டா வீடு கட்ட என்னத்துக்கப்பா கிச்சனன்ற என்னத்துக்கு கிச்சனை கட்டுறீங்க? அதே போல இப்போ இன்னொரு ஃபேஷன் ஒன்று வந்திருக்குது. உண்மையாகவே இந்த நாட்டுல கல்லர்கள் கூடிட்டார்கள் தான். இருந்தாலும் அதை என்னுடைய இதுல நான் அதை ஏற்றுக்கொள்ளல. தாலி கொடியை கொண்டு போய் லொக்கர்ல வச்சுட்டு இமிட்டேஷன் தாலி கொடி போடுறவங்களும் இருக்கிறீங்க. அப்ப நாங்கள் அந்த தாலி கொடி எப்ப போடுறது? அதுதான் என்னுடைய கேள்வி. எப்ப போட போறீங்க? இல்ல அந்த தாலி போட்டாலும் அதுக்கும் அடிதானே, அவருக்கு தெரியாது தூரத்துல இருந்து வரவன் நீங்க என்னத்தை போடுறீங்கன்ட்டு. அப்போ கழுத்தை பிடிச்சி இழுக்க குழு கழுத்தும் பாதிக்குது, கீழே விழுந்து மிதிச்சு தப்பி போட்டு போய் அடுத்த நாள் அடி வாங்குறீங்க. வாங்கிட்டு எடுத்துட்டு போனவர் பார்த்துட்டு அடுத்த நாள் அந்த ஸ்கூல் இங்க நடந்தது, ஸ்கூல் பிள்ளைகளை விட்டுட்டு வரைக்குள்ள பறிச்சிட்டு போயிட்டாராம். அப்புறம் அடுத்த நாள் பார்த்துருக்குறான் வெங்காரக்குள்ள இருந்து வாராமண்டு அவ வருவாதானே, அவ வடியா வர அடியா
என்னடா தங்கம் போட போட்டது இன்விடேஷன். இங்கே மண்ணு நடந்தவன் இங்கே ஒரு நடந்ததுன்னா களவெடுக்க போனவியல் போய் எடுக்க அங்கே ஒரு ஒன்றும் இல்லை இமிட்டேஷன் நகைகள் தான் இருந்ததை கொண்டு போட்டாங்க. இமிட்டேஷன் நகையும் கொண்டு போட்டாங்களாம். அடுத்த நாள் வந்து பார்த்தா எல்லாம் செட்டி எல்லாம் கிளி ஒன்று கிழிச்சு போட்டு போயிருக்கிறாங்களா அடுத்த நாள். அது மட்டும் இல்லை சுகத்துலலாம் நல்ல செந்தமிழில் எழுதி வச்சான், டேய் நீ வந்து 50 வருஷம் என்ன தர வாங்கி இது பகடியோ தெரியல செய்திருப்பாங்க நம்மவர்கள் எல்லாம் இதுதானே. அப்படியெல்லாம் விளையாட்டுகள் விஷயங்கள் நடந்தோன்று இருக்குது. பார்க்குறத போட இயலாது, போட்டாலும் பிரச்சனை. வீட்டை கட்டுவார்கள், வாழ வழி இல்லை, ஏன் கட்டு. மற்றது அதே மாதிரி தான் இந்த காரை வாங்கி வச்சுட்டு சில பேர் என்ன செய்யறது, பஸ்ல போறது. பஸ் டிக்கெட் மலிவு, கார் பார்க்கிங் கஷ்டம், பெட்ரோல் விலை. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்டா, கஷ்டப்பட்டு ஏன் சொல்ல வந்தனாண்டா, கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் தேடி உழைச்சி போட்டு நாங்க அனுபவிக்க முன்னும் எங்களுடைய ஆயுள் முடிஞ்சு நாங்க போயிடுவோம். அதுதான். அப்ப அந்த அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையானதை நாங்க செய்யறோம். எல்லாம் உழைச்சி இரவு பகலா உழைச்சி எல்லாம் வடிவா வச்சு கொண்டு நாங்களும் அதை அனுபவிக்க முடியாம இல்லை. அனுபவிக்கிறதுக்காக செய்யறோம், அனுபவிக்கிறது இல்லை. அதுண்டா கால நேரம் போயிடும் இல்லை. வணக்கம் செல்வி நித்யானந்தன், நந்திக்கோணம். வணக்கம், வாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நாங்க கூப்பிட்டு தொண்டை தண்ணியும் வத்திட்டுது. ஐயோ, அப்ப கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது. நாட்டுக்கு போறதுக்கு வட்டி கட்டினவன் நீங்க வர இல்ல வாணி. இல்ல சத்தம் வருது இல்ல. சத்தம் வர இல்லை, இதோ கதைக்கிறார். இல்ல சவுண்ட் வந்துச்சு. அவருக்கு அந்த இயர்ஃபோன் போட்டு பழகிட்டு. இல்ல வரல. என்ன அப்ப வந்தது தானே வந்தானே, ஏதோ தட்டுப்பட்டது. சரி, முற்றிலா பட்டாலும் எல்லாம் சத்தம் வர இல்லை. சத்தம் இல்ல வருவார் திரும்ப வர இல்லை. வாணி இல்ல வர இல்லை. நேவிஸ் பிலிப் சார்களும் வரையும் காணும். எல்லாருக்கும் இந்த கம்ப்யூட்டர் பிரச்சனை கொடுக்குறாரு. என்ன ஜானடேசன்? பொறிச்சொல் பாரம். வணக்கம் மாணி. இப்ப கேக்குதா? மணிப்புடன் என்னோட தெரியல, சும்மா பிறகு திரும்பி நிப்பாடி போட திரும்பி வருது தெரியல. என்ன மன்னிப்புடனக்கா, இல்ல நான் வேற அலுவலர்களா இருந்ததாலதான் போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு பிறகு போய் முடிட்டு வந்தேன்னா அதால கேட்க ஆரம்பிக்கும் பொழுது நான் போயிட்டேன். அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இன்று எனக்கு ஒரு சிந்தனையா, இன்று வாணி நெதர்லாந்து நாட்டின் சுதந்திர தினம், 80வது சுதந்திர தினம் இன்று. மிகவும் அமைதியான, எல்லா வீடுகளும் ஒரு குண்டூசி விழுந்தா கூட ஒரு சத்தம் கேட்காத அளவுக்கு இருக்கிறது. சரியா, நாம அமைதியா இருக்கிறது தெருவில். ஆனா வீடுகள், சில வீடுகளில் விழுந்தாலும் சத்தம் கேட்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. கேட்கிற அளவு தானே சொல்லணும். குண்டூசி விழுந்தாலும் சத்தம் கேட்கிற அளவுக்கு நிசப்தமா இருக்குன்னு சொல்லணும். இல்ல இங்க அதுவும் இல்லை. இல்ல இப்ப நீங்க சொன்னது குண்டூசி விழுந்தாலும் கேட்காத அளவுன்றது பிழை. குண்டூசி விழுந்தாலும் கேட்கிற அளவுக்கு அப்படி நிசப்தமா இருக்குன்னு சொல்லுவோம். கேட்காத அளவுக்குன்னா ஆக்கள் கூட இருந்தா தானே சொல்றது. இப்ப பெரிய இதை போட்டாலும் இங்க கேக்குது இல்லைன்ட்டு. ஆமா. ஆனா உண்மையில இன்று ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. நானும் போன வருஷம் எல்லாம் வெளியில எல்லாம் பார்த்தா ஒரே சத்தமா தான் இருந்தது. ஆனா போன வருஷம் வந்து லீவு இல்ல, விடுமுறை இல்ல வாணி. இந்த முறை ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்காத்தான் நீங்க விடுமுறை தருவாரு. இல்ல ஒன்றும் ஒரு சத்தமும் இல்லை. அதைத்தான் சொன்னேன். கடை வந்து நான் கேட்ட பொழுது கடையில சொல்லியிருந்தார்கள் இன்றைக்கு 12 மணி இல்ல விடியவுல இருந்து 12 மணி வரையுமோ 6 மணி வரையும். ஒரு கடை 6 மணி வரையும் திறக்கும், மற்ற கடை 12ல இருந்து பூட்டிடுவாங்க. 8க்கு திறந்து 12க்கு பூட்டிடுவேன். மற்ற கடையெல்லாம் நான் நினைக்கல. புடவை கடையில எல்லாம் பூட்டுத்தான். முக்கியமான அந்த
கடைகள் திறந்து தெரியல. நான் எந்த வீட்டுக்குள்ள பிரபா கடை இருக்குது எட்டி பார்த்தா தெரியும். நான் என்ன எட்டி பார்க்கேன். இங்கே பேங்க் ஹாலிடே உண்டு மேடே இது கொடுக்குறல தானே, இப்போ பேங்க் ஹாலிடே கொடுப்பாருல அப்படியே. ஆனால் கடையில எல்லாம் திறப்பு தான், எல்லா கடையும் திறப்பு. அப்ப உங்களுக்கு வார திங்கக்கிழமை தான் பருவம் அந்த லீவும் பெறும். என்ன லீவ் வருது பருவத்துக்கு உங்களுக்கு அங்க அதுக்கு பேங்க் ஹாலிடே இல்லையா? பருவத்துக்கும் பேங்க் இதுக்கும் என்ன சம்பந்தம் இந்த நாட்டுக்கும்? இல்ல இப்ப இலங்கை மாதிரி தானே உங்கை மனையமா ஒரு நாள் அந்த ஒரு மாசத்துல ஒருக்கா லீவு இருக்குல்ல. பருவத்துக்கு இதுக்கு சம்பந்தம் பருவம் என்ன வெள்ளக்காரனுக்கு பருவத்தை பற்றி தெரியுமா? இல்ல இலங்கையில எல்லாம் இப்ப பருவ லீவு இல்ல அது போயாடே அங்க கொடுக்குறது. இங்க அதுக்கு சம்பந்தம் இல்ல. இங்க வந்து இங்க அந்த மேடேயில கொடுக்காம அவர்கள் இந்த பேங்க் அப்படியே சனி ஞாயிறு திங்களா ஆக்கி விடுவார்கள். அப்ப பிறகு அது அரசாங்க உத்தியோகர்கள் மட்டும், மற்றபடி எல்லாரும் வேலைக்கு போற கடையெல்லாம் திறப்பு வளமை போறது எல்லாமே இருக்கு. மற்றபடி இங்க பருவம் இல்ல கர்வம் இல்ல. இன்றைக்கு அதோட நினைக்கிறேன் டென்மார்க் நாட்டின் சுதந்திர தினமும் உண்டையாத்தான் இருக்கவன் நினைக்கிறேன். அங்க இருந்தவர் வந்து சொல்லி கொண்டதான் தெரியும். ஆமா ஆமா ஆமா. இரண்டு நாடும் ஒரேடியாத்தான் சுதந்திரம் பெற்றது நினைக்கிறேன். பெரிய எல்லோருக்கா தேடி பார்க்க வேணும், பார்ப்போம். ஆனா இந்த நாடு உண்மையில் எவ்வளவு வேகமா வந்து இந்த முறை 80வது ஆனா விசேடமாக கொண்டாடுவார்கள். இன்றைக்கு கொஞ்ச நேரம் செல்ல பார்த்தா தெரியும் எந்தெந்த இடத்துல கொண்டாடி இருக்கிறார்கள் என்று. அமைதியான முறையிலும் இருக்கிறது. அந்த உடனே சில இடங்களில் நல்ல ஆர்ப்பாட்டமாகவும் செய்வார்கள். ஆனா இங்கு வந்து நேற்றில் சனிக்கிழமை இந்த இதுக்காக சுதந்திர தினத்துக்காக வாணி அந்த இங்கிலாண்டில் அந்த பாவாடை மாதிரி கட்டி புல்டர் ஸ்கர்ட் மாதிரி அது மாதிரி ஒரு 25-30 பேருக்கு மேல ஒரே மாதிரி எல்லாரும் உடுப்பு போட்டு எல்லாம் மியூசிக், எங்களை வீட்டுக்கு கீழே மியூசிக் இது நின்று மியூசிக் அடிக்க எல்லாம் செய்து கொண்டு இருந்தார். இல்லை அது இலங்கையிலும் இதான் இருந்தார். அப்போ பார்த்து பெரிய ஆச்சரியமா இருந்தது. சிவப்பு அந்த இங்கே இவங்க தானே ஐலண்டாக்கு தானே செய்யறது, ஐலண்டாக்கு தான் அந்த பாவாடை செக் கருப்பு. அது இலங்கையில நீங்க கவனிக்கலையா? இலங்கையிலையும் வேறு யாரு அந்த மோடியா வந்த நேரம் அந்த இம்போர்ட்டு தான்டாரு பெரிய ஆச்சரியமா இருந்தா அங்கேயும் செய்யறதான்ற மாதிரி இருந்தது. எல்லா இடங்களும் இருக்கு, இங்கேயும் இருக்குது அந்த இருந்த பாவாடை போடுறது. அதே மாதிரி போட்டு நான் இதுதான். ஆனா இந்த முறை கொஞ்சம் போன முறையும் வந்திருந்தார்கள் கொஞ்சம் ஆக்கள் மாதிரி. ஆனா இந்த முறை ஆக்கள் கூடவாக இருந்தது. கன நேரம் இங்கட வீட்டுக்கு கீழே கன நேரமாக 1 மணி நேரத்துக்கு மேல நின்று மியூசிக் செய்துட்டு அதுல தண்ணி கீழே டீ கடைகள் இருக்குது, அதுல இருந்து எல்லாம் ப்ரெஸ் பண்ணி போட்டு போனார்கள். சரி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்கள் நாட்டுக்கும் வாழ்த்து.